இன்னும் சிவகங்கைக்கு நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல. ஏன்னா பொருளாதார வளர்ச்சியில இன்னும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு சிவகங்கை தொகுதி. அப்ப தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்போட இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சது பெண்டிங்ல இருக்கிறது எந்த இடத்துல முட்டுக்கட்டையா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? எங்களுடைய கோயில்கள், தேவாலயங்கள், எங்களுடைய உணவு, எங்களுடைய பாரம்பரிய வீடு ஒரு பெரிய டூரிசம் டெஸ்டினேஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும். கோயில்களை சுற்றி பிள்ளையார்பட்டியாக இருந்தாலும் சரி, அப்புறம் சர்ச்சாக இருந்தாலும் லூயி 11 சர்ச்சு சருகுணியில் இருந்தாலும் சரி, அப்புறம் காட்டுவாசல் தர்காவாக இருந்தாலும் சரி, கோயில்களுக்கு திருக்கோஷ்டியூர் கோயில் இருக்குது. கோயில் சிவகங்கையில் நீங்கள் சொன்னீங்க, சிவகங்கையில் இருக்கிற அந்த அந்த பர் கேபிட்டா அந்த பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்கிற ஸ்பெஷல் டெம்பிள்ஸ் மாதிரி ரொம்ப ஊரில் இருக்காது. அதையெல்லாம் நல்லா டெவலப் பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரவுண்ட் த டெம்பிள் நல்லா டெவலப் பண்ணலாம். டெம்பிள் டூரிசம் எல்லாரும் இன்னும் கோயிலுக்கு போகிறது அதிகரிச்சிருச்சு. இங்கே திராவிட சித்தாந்தம் நிறையா பேசினாலும் கோயிலுக்கு போகிறவங்க கூட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் எப்போவே நான் வேடிக்கையாக சொல்லுவேன், திராவிட கட்சிகள் ஒரு தப்பான கணக்கு போடுவாங்க. எல்லாரும் தங்களுக்கு ஓட்டு போடுறதுனால அவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. இப்போ ஓட்டு அரசியல் வேற, ஓட்டு போடுறது வேற. பாஜக போகிறது இன்னொரு கணக்கு தப்பு. நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, அதனால எங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க நினைக்கிறது அதுவும் தப்பு. நம்பிக்கையும் அரசியலையும் கலந்து ரெண்டு பேருமே தப்பு கணக்கு போடுவாங்க. அதை நிறைய நம்ம என்கரேஜ் பண்ணலாம். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். எங்கள் ஊரில் பழமையான வீடுகள் நிறையா இருக்குது. அதாவது ராஜஸ்தானில் இருக்கிற ஹெரிட்டேஜ் டூரிசத்தோட இன்னைக்கு நான் பிரமாதமாக பண்ணலாம். அதற்காக நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி கேட்டேன் கல்ச்சர் மினிஸ்டர், நீங்கள் ஏதாவது ஃபண்டு கொடுங்க. ஏன்னா வீட்டுக்கெல்லாம் நிறைய பேர் வாரிசாக வந்துட்டாங்க, யாருமே அந்த வீடை பராமரிக்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு ஃபண்டு கொடுத்து இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஃபண்டு கொடுங்க, அந்த வீட்டு உரிமையாளர்கள் ஒரு ஃபண்டு கொடுக்கலாம். அது பிரைவேட் வீட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதற்கு அந்த எல்லாம் வீடை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஃபண்டோ இல்லைனா அவர்களுக்கு பேங்க்கில் சொல்லி நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஹோம் ஸ்டேவாகவோ ஒரு புட்டிக் ஹோட்டலாகவோ மாற்றுறதுக்கு பண்ணலாம். ரெண்டு எங்கள் ஊரோட ஃபுட், எங்கள் ஊரோட விருந்தோம்பல் உணவு மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயுமே கருவாடு முட்டை பொரியல் போட்டேன். அது ஏன்னா எங்கள் ஊர் சாப்பாடுன்றதுக்கு தனி ஒரு டேஸ்ட் இருக்குது, அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஊர் விருந்தோம்பல், எங்கள் ஊர் விருந்தோம்பலை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஊர் விருந்தோம்பலும் உங்களுக்கு பத்தாது. அதனால் இதை தான் நம்ம டெவலப் பண்ணணும். எல்லா ஊருமே மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற முடியாது. மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறணும்னா அதுக்கு தேவையான டெக்னிக்கல் மேன் பவர் தேவை. இன்னைக்கு இருக்கிற மேனுஃபேக்சரிங் இன்னும் மோர் அண்ட் மோர் அட்வான்ஸ்டாக போகுது. அது அந்த டெக்னிக்கல் மேன் பவர் தேவை. பக்கத்தில் போர்ட் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஐ டோன்ட் பிலீவ் தட் சிவகங்கா வில் பிகம் அ மேனுஃபேக்சரிங் ஹப், but I believe Sivaganga can definitely become a temple tourism and a heritage tourism hub. அதுதான் என்னுடைய ஃபோக்கஸ். அது பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதற்கு அதை செய்ய வேண்டும் என்றால் அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். என்னால் முடிந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை பற்றி நான் எங்கள் ஊரை அடிக்கடி ப்ரொமோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எம்பிஸோட என் ஊரை நான் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்பேன். கோயிலை ப்ரொமோட் பண்ணுவேன், வீடை ப்ரொமோட் பண்ணுவேன், சாப்பாடை ப்ரொமோட் பண்ணுவேன். எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லுவேன். டெஸ்டினேஷன் வெட்டிங் எங்கள் ஊரில் பண்ணலாம். எங்கள் ஊரில் அத்தனை கோயில் இருக்குது. அதனால் ஐ கீப் ப்ரொமோட்டிங் எங்கள் டிஸ்ட்ரிக்ட், என்னுடைய தொகுதியை நான் ப்ரொமோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன்.